அரிசி பருப்பு சாதம். எங்கள் வீட்டில் எனக்கு உடம்பு சரியில்லைனாலோ இல்லை சமைக்க பிடிக்கலனாலோ உடனே செய்யக்கூடிய ஒரே ரெசிபி அரிசி பருப்பு சாதம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 3/4 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசியும் 1/4 கப் அளவு துவரம் பருப்பையும் நல்லா கழுவி சாப்பாடு வேகிறதுக்கு தேவையான 2 கப் அளவு தண்ணியை இப்போவே சேர்த்து குக்கரில் ஊற வச்சிருங்க. மிக்ஸி ஜாரில் ஜீரகம், சோம்பு, மிளகு, துருவிய தேங்காயெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்க்காம பல்ஸ் மோடில் எப்படி அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. தனியாக இருக்கட்டும். இன்னொரு பேனில் கடல் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இலைகள், பூண்டு 5 பல்ல தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துருங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுலேயும் முழு வெங்காயமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிறதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு எல்லாமே வதங்கினதும் அரிசி ஊற வச்சுருக்க குக்கரில் சேர்த்து உப்பு சரி பார்த்து ஒரு ஸ்பூன் நெய் கலந்து குக்கரை மூடி 3 விசில் வச்சு எடுத்துருங்க. வீடே மணக்கிற அளவுக்கு அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு நல்லா வெந்திருக்கு. அதுலேயும் இந்த சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சாப்பாடு நல்லா சூடாக இருக்கும்போதே ஒரு அப்பளமும் மறக்காமல் நெய்யும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள்.